ஜேம்ஸ் கேமரூனோட மற்றும் ஒரு பிரம்மாண்ட படைப்பான அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். 2009 அவதார் அப்படிங்கிற படம் மூலியமா உலகத்தையே ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போனவர் தான் ஜேம்ஸ் கேமரூன். இந்த அவதாரோட கண்டினியூவேஷனாக தான் 2022 அவதார் 2 வே ஆஃப் வாட்டர் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மெயின் கேரக்டரான ஜேக் முழு அவதாராக மாறினது மட்டும் இல்லாமல் அங்கே அவருக்கான ஃபேமிலியும் கிரியேட் பண்ணி அந்த பீப்புளுக்காக ஸ்கை பீப்புளோட போராடுறாரு. அங்கே அவரோட பெரிய பையனையும் இழக்கிறாரு. இங்கேருந்து தான் அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் படம் தொடங்குது. இந்த பார்ட்ல ஸ்பைடரை பண்டோரா உலகத்தில் வச்சுக்க முடியாது, அவனோட ரெஸ்பெக்டிவ் வேர்ல்ட்லேயே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் அண்ட் ஃபேமிலி டிசைட் பண்ணி அவனை கொண்டு விடுறதுக்காக போகிறாங்க. அந்த சமயம் ஆஷ் கம்யூனிட்டி, அதாவது ஈவோ காடை எதிர்க்கிற ஒரு கம்யூனிட்டினால தாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஷ் கம்யூனிட்டியையும் ஸ்கை பீப்புளையும் எப்படி இந்த பண்டோரா மக்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டோட கதை. எப்படி இன்னும் உயிரோட இருக்க? ஒருவேளை பூமியில இருக்கிற மனுஷங்கெல்லாம் மாஸ்க் இல்லாம இங்க வாழ முடிஞ்சா அப்போ நாவிங்க எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கேமரூனோட பிரம்மாண்ட விஸ்வலைசேஷனை இந்த பார்ட்லேயும் பார்க்க முடியும். இந்த படத்தோட ரன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 3 hours 17 minutes. என்ன தான் விஷுவலாக போர் அடிக்கலை அப்படின்னாலும் கதை அடுத்த கட்டத்துக்கு நகராத மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக நான் என்ன நினைக்கிறேன்னா, பார்ட் 2 பார்ட் 3ன்னு ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணதுனால எந்த ஒரு புது எலிமெண்ட்டையும் இந்த பார்ட்டில் ஆட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பார்ட்லேருந்து அடுத்த பார்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்கு நீ துணை இல்லை. அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி 1 and 2 ரீவாட்ச் பண்ணுறது நல்லது.